மனம் திரும்பிட்டோம், இயேசுவை ஏற்றுக்கொண்டோம், ஆண்டவர் நம்மளை ரட்சித்து விட்டார். நம்முடைய மனம் புதிதாக வேண்டும். இந்த ரட்சிப்பை நாம் காத்து கொள்ள வேண்டும். இந்த ரட்சிப்பு சொல்றாங்க, சரிங்க நான் வர்றேங்க, இயேசுவை ஏற்றுக்கிறேன், எனக்கு சோகமாகட்டும், இயேசுவை நான் ஏற்றுக்கிறேன், என் கடன் பிரச்சனை தீரட்டும், இயேசுவை நான் ஏற்றுக்கிறேன், எனக்கு நல்ல கல்யாணம் நடக்கட்டும், இயேசுவை நான் ஏற்றுக்கிறேன், எனக்கு காரியங்கள் நடக்கட்டும் அப்படின்னு அந்த நோக்கத்தோடு வராமல், இயேசு என்னுடைய ஆண்டவர், என்னுடைய பாவ சாபத்தை எல்லாம் நீக்கிறவர், அப்படி அவர் என் பாவத்தையே மன்னிச்சு என்னைய புது மனுஷனா மாற்றக்கூடிய வல்லமை இருக்கிறப்ப மீதி எல்லா காரியத்தையும் எனக்கு கொடுக்க வல்லவர் என்று அப்படி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வர்றவர்களுக்கு தான் மீதி எல்லா காரியமும் நன்றாக நடக்கும். என்ன நோக்கத்துக்காக வர்றாங்களோ அந்த நோக்கம் நிறைவேறினோடனே அதை எனக்கு நடந்துருச்சு, சுகமாயிருச்சு, என்ன எதுக்கு நான் கோயிலுக்கு வரணும் அப்படின்னு போயிடுறாங்க. இயேசுவோடைய அந்த ரட்சிப்பு விலையேற பெற்றது. 1 பேதுரு 1 அதிகாரம் 19வது வசனம், குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. அதாவது கிறிஸ்துவின் மாசற்ற, அதாவது குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற ரத்தம். இந்த பூமியில எவ்வளவு பணம் வைத்திருந்தாலும் சொத்து வைத்திருந்தாலும் அதன் மூலமா நம்ம ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளவே முடியாது. இல்லை கடவுளுக்கு ஏதாச்சும் கொடுத்து இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளலாம்னு நினைச்சாங்கன்னா அவங்க எதுவுமே கொடுக்கறதுக்கு ஒன்றுமே கிடையாது. ஏன்னா பூமி அதை நிறைவும் கர்த்தருடையது, நம்ம எதையுமே சம்பாதிக்கல. அப்போ இயேசுடைய ரத்தத்துக்கு, குற்றமற்ற மாசற்ற ரத்தத்திற்கு எந்த ஒரு மனுஷனுமே விளக்கரையும் கொடுக்கவே முடியாது. கொடுக்கவே முடியாதுங்கிறதுனால தான் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, இலவசமாக அந்த ரட்சிப்பை கொடுக்குறாரு. இப்போ நம்ம இலவசமாக ஆண்டவர் உங்கள் பாவத்தை மன்னிச்சு உங்கள் வாழ்க்கையை மாற்றி உங்களுக்கு புது கிருபையை கொடுத்து உங்களை நல்லா வாழ வைப்பார், மேன்மையாக வைப்பார், கனப்படுத்துவாருன்னு சொல்கிறப்ப அவங்க நினைக்கிறாங்க, என்ன இலவசமாக சும்மா புக்கை கொடுக்குறாங்க, ஜெபம் பண்ணுங்கிறாங்க, இயேசுவை ஏற்றுக்கங்கன்னு சொல்கிறாங்க, எல்லாம் நடந்துருமாக்க அப்படின்னு அதை அசட்டை பண்ணுறாங்க. ஆனால் அதே இது ஏதாச்சும் ஒரு காரியம் செய்யணும், இப்படி நீ 3 நாள் உபவாசம் போட்டீங்கன்னா கடவுள் இதை செஞ்சிருவாருனாக்கா அதை செய்யறதுக்கு ரெடி ஆயிடுவாங்க. எவ்வளவு நீ கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணுறியோ ஆண்டவர் பதில் கொடுப்பாருன்னா அதை செய்யறதுக்கு ரெடி. ஆனால் யாருமே விளக்கரையும் கொடுக்க முடியாது. அவர் தம்முடைய குமாரனையே ரத்தம் சிந்தி மறிக்கும்படியா விளக்கரையும் கொடுத்துருக்காரு. இலவசமாக அந்த ரட்சிப்பை நமக்கு கொடுத்துருக்கிறாரு. இந்த ரட்சிப்பை குறித்து மேன்மையாக என்ன வேண்டும்?